அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த பதிவில் டாடா மெமோரியல் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய புற்றுநோய் ஆராய்ச்சி மற்றும் புற்றுநோய் தடுப்பு அந்த நிறுவனத்தில் ஒரு 330 காலியிடங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. பல்வேறு விதமான பணியிடங்களுக்கு அவங்க வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நர்ஸ், ஸ்டெனோகிராஃபர், ஃபீமேல் வார்டன், கிச்சன் சூப்பர்வைசர், குக்கு, அட்டெண்டர், ஹெல்பர், அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸர், செக்யூரிட்டி கார்டு மற்றும் டிரைவர், இந்த மாதிரியான பணியிடங்களுக்கு மொத்தமாக 330 காலி பணியிடங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின விவரங்கள் பார்க்கலாம். இதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது அதற்குடைய நோட்டிஃபிகேஷன், அவங்க அறிவிப்பில் வெளியிட்டிருக்க முழு விவரம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். டாடா மெமோரியல் சென்டர் அதுதான் நிறுவனத்தினுடைய பெயர். அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. TMC AD 123/2025 இதுதான் அவங்களுடைய நோட்டிஃபிகேஷன் நம்பர். விண்ணப்பிப்பதற்கான ஸ்டார்டிங் டேட் 16/10/2025 அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசி தேதி 14/11/2025 நவம்பர் மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக போஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபீமேல் நர்ஸு, இது வந்து ஒரு 192 காலியிடங்களுக்கு ஃபீமேல் நர்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து கேட்டகரி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு லொக்கேஷன் வைஸும் கொடுத்துருக்காங்க, கேட்டகரி வைஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ மும்பையில் உள்ள இது அந்த லொக்கேஷனுக்கு URக்கு 31, OBCக்கு 20, SCக்கு 10, STக்கு 16, EWSக்கு 5 கொடுத்துருக்காங்க. அதே போல் ACTREC அந்த இதில் வந்து உங்களுக்கு URக்கு 44, OBCக்கு 30, SCக்கு 16, STக்கு 9, EWSக்கு 11 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இந்த பணியிடத்திற்கு சம்பளம் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா 44,900 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அதிகபட்ச வயது வரம்பு உங்களுக்கு 30 வயதுக்குள்ளே இருக்கணும். எல்லா போஸ்ட்டுக்குமே வயது தளர்வு உண்டு, அதனால் அடுத்த கடைசியில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த விவரங்களை பார்த்துருவோம். அடுத்து இந்த ஃபீமேல் நர்ஸுக்கான கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா GNM முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். கூடுதலாக டிப்ளமோவில் ஆங்காலஜி நர்சிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் அதர்ஸ் அதில் BSc நர்சிங் முடித்தவங்களும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நர்சிங் கவுன்சிலில் அல்லது ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை உள்வாங்கிக்கோங்க. அடுத்து 1 வருட அனுபவம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. லொக்கேஷன் பாருங்கள், மும்பை மற்றும் நேவி மும்பையில் இந்த TMCயோட இதில் உங்களுக்கு பணியிடம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது ஜாப் லொக்கேஷன் அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்த பதவி வந்து நர்ஸ், அது வந்து A அந்த கிரேடில் உங்களுக்கு ஒரு 40 வேகன்சி ஒதுக்கியிருக்காங்க. அது மும்பையில் உள்ள லொக்கேஷனுக்கு URக்கு 6, OBCக்கு 3, SCக்கு 2, STக்கு 1, EWSக்கு 1ங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து ACTREC அதுக்கு வந்து URக்கு 12, OBCக்கு 7, SCக்கு 4, STக்கு 2, EWSக்கு 2ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நர்ஸ் A அந்த போஸ்ட்டுக்கான சம்பளம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதற்கும் 44,900 வரைக்கும் கொடுக்குறாங்க. வயது வரம்பு 30க்குள்ளே இருக்கணுங்க. அடுத்து அதற்கான கல்வி தகுதியும் என்ன அப்படின்னா GNM முடித்தவங்க ப்ளஸ் கூடுதலாக டிப்ளமோவில் ஆங்காலஜி நர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி மேலே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இருக்கும் கொடுத்துருக்காங்க. அல்லது BScல நர்சிங் முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். நர்சிங் கவுன்சில் அல்லது ஸ்டேட் நர்சிங் கவுன்சில், இந்தியன் கவுன்சில்லையும் அல்லது ஸ்டேட், இது ரெண்டில் எதாச்சும் ஒன்றில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். 1 வருட அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லொக்கேஷனும் நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. அடுத்து ஸ்டெனோகிராஃபர் அந்த போஸ்ட்டுக்கான எவ்வளோ வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்கன்னா 5 காலி பணியிடங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதில் மும்பைக்கு வந்து EWSக்கு 2, SCக்கு 1 அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து கவுஹாத்தியில் இருக்க ஒரு லொக்கேஷனுக்கு URக்கு 1 அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக 5 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. இந்த ஸ்டெனோகிராஃபருக்கு உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 25,500 வரைக்கும் கொடுக்குறாங்க. அதற்கான வயது வரம்பு 27 வயதுக்குள்ளே இருக்கணும். அடுத்து இதற்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு கோர்ஸ் இன் ஷார்ட் அண்ட் வித் ஸ்பீட் ஆஃப் 80 words per minute அண்ட் டைப் ரைட்டிங் அட் 40 words per minute அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் கோர்ஸ் மினிமம் 3 month டியூரேஷனில் அவங்க மைக்ரோசாஃப்ட் அதாவது MS ஆஃபீஸு அதை நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் ஓகே தான். டிப்ளமோவில் அல்லது டிகிரியில் கம்ப்யூட்டர் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருந்தா அது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கும் 1 வருட அனுபவமும் வேணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பணியிடம் என்னங்கிறதே நீங்கள் இதில் பார்த்துக்கோங்க.
அடுத்து 4வது பார்க்க போகிற பதவி ஃபீமேல் வார்டன். அது யூஆர் கேட்டகரி ஒரு வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. ஃபீமேல் வார்டனுக்கான சம்பளம் வந்து 35,400 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதற்கான வயது வரம்பு 35 இயர்ஸ்லேருந்து 45 இயர்ஸ், அதாவது 35 வயதுலேருந்து 45 வயதுக்குள்ளே இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து அதற்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். கூடுதலாக 7 வருட அனுபவம் வந்து உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் உள்வாங்கிக்கோங்க. லொக்கேஷனையும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 5வது பார்க்க போகிற பதவி வந்து கிச்சன் சூப்பர்வைசர். அதற்கு காலியிடங்கள் வந்து ஒரு வேக்கன்சி வந்து யூஆர் கேட்டகரிக்கு ஒதுக்கியிருக்காங்க. கிச்சன் சூப்பர்வைசருக்கான சம்பளம் வந்து 35,400 வரைக்கும் கொடுக்குறாங்க. வயது வரம்பு இதற்கும் 30 வயதுக்குள்ளே இருக்கணும். கல்வி தகுதி என்ன கிச்சன் சூப்பர்வைசருக்கு அப்படின்னா, டிகிரியில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்ரிங் டெக்னாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 1 வருட அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 6வதாக பார்க்க போகிற பதவி வந்து குக்குக்கு வந்து மொத்தமாக 9 வேக்கன்சி இருக்குது. அதுக்கு வந்து யூஆருக்கு 5, இடபிள்யூஎஸ்க்கு 1, ஓபிசிக்கு 2, எஸ்சிக்கு 1 அப்படின்னு சொல்லி ஒதுக்கியிருக்காங்க. குக்குக்கான சம்பளம் வந்து 19,900 வரைக்கும் கொடுக்குறாங்க. வயது வரம்பு 27 வயதுக்குள்ளே இருக்கணும். அதற்கான கல்வி தகுதி 10வது முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். கம்பல்சரி 10வது முடித்தது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிராஃப்ட் கோர்ஸில் ஒரு சர்டிஃபிகேட் இருக்கணும். கிராஃப்ட் கோர்ஸின் ஃபுட் ப்ரொடக்ஷன், பேக்கரி ஆர் குக்கரி அதுலேருந்து உங்களுக்கு இருக்கணும் அந்த சர்டிஃபிகேட்டு. 2 வருட அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த குக்கு போஸ்ட்டுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அட்டெண்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து 16 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. யூஆருக்கு 6 வேக்கன்சி, ஓபிசிக்கு 5, எஸ்சிக்கு 3, எஸ்டிக்கு 1, இடபிள்யூஎஸ்க்கு 1ங்கிற மாதிரி ஒதுக்கியிருக்காங்க. இந்த அட்டெண்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு சம்பளமாக 18,000 கொடுக்குறாங்க. வயது வரம்பு 25 வயதுக்குள்ளே இருக்கணும். கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு 1 வருட அனுபவம் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அட்டெண்டன்ட் போஸ்ட்டுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ட்ரேட் ஹெல்ப்பர். ட்ரேட் ஹெல்ப்பருக்கு 48 வேக்கன்சி இருக்குங்க. அது யூஆருக்கு 12, ஓபிசிக்கு 17, எஸ்சிக்கு 10, எஸ்டிக்கு 5, இடபிள்யூஎஸ்க்கு 4 வேக்கன்சி இருக்குது. இந்த ட்ரேட் ஹெல்ப்பருக்கு வந்து சம்பளம் வந்து 18,000 கொடுக்குறாங்க. இதற்கும் வயது வரம்பு 25 வயதுக்குள்ளே இருக்கணும். கல்வி தகுதி சேம் 10ஆம் வகுப்பு முடித்தவங்க, 1 வருட அனுபவம் இருக்கவங்க இந்த ட்ரேட் ஹெல்ப்பர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து 9வதாக பார்க்க போகிற பதவி வந்து அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸர். அந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு 6 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. யூஆருக்கு 1, இடபிள்யூஎஸ்க்கு 2, எஸ்டிக்கு 1, அது மும்பையில். அடுத்து ஏசிடிஆர்இசிக்கு வந்து யூஆருக்கு 1, எஸ்டிக்கு 1 ஒதுக்கியிருக்காங்க. மொத்தமாக 6 வேக்கன்சி இருக்குது. இதற்கு 35,400 சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு 35 வயதுக்குள்ளே இருக்கணும். கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஒரு குவாலிஃபிகேஷனும், அது இல்லாமல் மற்ற அதர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து 15 வருட எக்ஸ் சர்வீஸ் மேன் சர்வீஸில் இருந்திருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது கூடுதலாக கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதர் கேண்டிடேட்ஸ் மற்ற குடிமக்களாக இருக்க மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு வந்து நீங்கள் கிராஜுவேட் முடிச்சுட்டு 5 வருட அனுபவம் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்சிசி சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து அதற்கு கீழே அதுக்கான விவரங்கள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃபிசிக்கல் எப்படி இருக்கணும், செலெக்ஷன் மெத்தட் இந்த போஸ்ட்டுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது லொக்கேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை தெளிவாக பார்த்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 10வதாக பார்க்க போகிற பதவி வந்து செக்யூரிட்டி கார்டு. அது வந்து உங்களுக்கு 8 வேக்கன்சி இருக்குது. எஸ்சிக்கு 2, எஸ்டிக்கு 2 மும்பையில் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஓபிசிக்கு 2, யூஆருக்கு 1, எஸ்டிக்கு 1ன்னு சொல்லிட்டு ஏசிடிஆர்இசிக்கு கொடுத்துருக்காங்க. இந்த செக்யூரிட்டி கார்டுக்கு சம்பளமாக 18,000 கொடுக்குறாங்க. 27 வயதுக்குள்ளே இருக்கணும் செக்யூரிட்டி கார்டுக்கு. இதுக்கும் பாருங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன் மற்றும் மதர் கேண்டிடேட்ஸ்க்கு ஒதுக்கியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்துட்டாலே 15 வருடத்துக்கு உங்களுக்கு அந்த சர்வீஸ் இருந்திருக்கணும். அதர் கேண்டிடேட்ஸ் பொதுவான மக்கள் எல்லாருக்குமே 10th முடிச்சுட்டு இருக்கணும். பொதுவாக எல்லாருக்கும் 2 வருட அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதை உள்வாங்கிக்கோங்க. அடுத்து அதுக்கான ஃபிசிக்கல் எப்படி இருக்கணுங்கிறதுலாம் சொல்லியிருக்காங்க, அதையும் பாருங்கள். கடைசியாக டிரைவர் போஸ்ட்டுக்கு உங்களுக்கு 4 வேக்கன்சி இருக்குது. எஸ்சிக்கு 1, எஸ்டிக்கு 1, அது வந்து மும்பையில். அப்புறம் யூஆருக்கு 1, இடபிள்யூஎஸ்க்கு 1 வந்து ஏசிடிஆர்சியில் ஒதுக்கியிருக்காங்க. ஓகேவா? டிரைவர் போஸ்ட்டுக்கு சம்பளமாக 19,900 கொடுக்குறாங்க. அதற்கு நீங்கள் 28 வயதுக்குள்ளே இருக்கணும். சேம் இதுக்கும் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க அதுக்கு செக் பண்ணுங்கள். அதர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 10th முடிச்சிருந்தா போதுமானது. 3 வருட அனுபவம் வந்து டிரைவிங்கில் உங்களுக்கு இருக்கணும். ஓகேவா? எல்லா தகவலையும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த போஸ்ட்டுக்கான எல்லா விவரமும் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்த மற்ற விவரங்கள் பார்க்கலாம்.
ஷார்ட்டாக சொல்லிடுறேன். கடைசி தேதி 14/11/2025. அந்த தேதிக்குள்ளே இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணது பிறகு உங்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னாக்க ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஸ்கில் டெஸ்ட், அப்புறம் இன்டர்வியூ, இந்த அடிப்படையில் தான் உங்களை தேர்ந்தெடுப்பாங்க. அதை உள்வாங்கிக்கோங்க. அடுத்தடுத்த ப்ராசஸ் அதான் இருக்க போகுது. வயது வரம்பு நம்ம முதல்ல மேலே சொல்லியிருந்தேன். வயது தளர்வு இருக்குங்க. அது பொதுவாக கொடுக்குற வயது வரம்பு தான் வயது தளர்வு. SC/STக்கு 5 வருடங்கள், OBCக்கு 3 வருடங்கள், BWT கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 10 வருடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் மேலே சொன்ன வயது வரம்பில் இந்த வயது தளர்வையும் வச்சு செக் பண்ணி உங்கள் வயதை கணக்கு பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பொதுவான ஃபீஸ் வந்து 300 ரூபாயும், SC/ST ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு, அப்புறம் அந்த BWT கேண்டிடேட்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்குலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. இது இல்லாத மற்ற கேண்டிடேட்ஸ் வந்து 300 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த தகவலை உள்வாங்கிக்கோங்க. அடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் கீழேயே கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா? இதில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதை உள்வாங்கிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கையும் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளை லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த TMC டாட்டா மெமோரியல் சென்டர் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறதுல வேறு எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.